தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட, உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம். மே மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 3 கிரக சேர்க்கை மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார். அன்றைக்கி மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. காலை 10:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் துவக்கிறாரு. கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் புதன், ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அன்னைக்கு காலை 10:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது மே 1ஆம் தேதி அன்னைக்கு. மே 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன ராசியிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து மேஷ ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. மே 10ஆம் தேதி அன்னைக்கு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், அதாவது மே 13ஆம் தேதி ராத்திரி 14ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே 14ஆம் தேதி விடியற்காலையில் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் மே 20ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகி சொந்த வீட்டுக்கு வராரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். மே 31ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த மே 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. மே 14லேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை, மே 20ஆம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, மே 31ஆம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி நடராஜர் அபிஷேகம், மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், மே 7ஆம் தேதி அமாவாசை, மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தங்கம் வாங்காதீங்க. தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும். அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லோரும் நிறையா நகைக்கடையில் போய் எல்லோரும் வாங்கிறதுனால நகைக்கடை விருத்தியாகின்னு இருக்குது. நமக்கு வாங்குகிற பவர் குறைஞ்சின்னு. அதனால் அந்த அக்ஷய திருதியான மே 10ஆம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை, ஒன்றா வஸ்திரம், இல்லாட்டி தங்கம், இல்லாட்டி பென்சில், பேனா, எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம். சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம். தயிர் சாதத்தை கலந்து பிசைஞ்சு கஷ்டப்படுறவாளுக்கு கொடுக்கலாம். கோயில்களில் விநியோகம் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது. மே 12ஆம் தேதி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட. மே 24 வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது. மே 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதியோட அக்னி நட்சத்திரம் முடிவு. அதுக்கப்புறமா மே 31ஆம் தேதி காலாஷ்டமின்னா அன்றைக்கி அஷ்டமி திதி வரக்கூடிய நாள். அன்றைக்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள். இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம்.
அவஸ்தைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு அந்த அவஸ்தைகளை இடது கையால் ஹேண்டில் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக 2023 ஜனவரியிலேருந்தே பணக்கஷ்டம், அனாவசியமான எதிரிகளின் தொல்லை, நீங்கள் எப்போவோ வாங்கின கடனுக்கு இப்போ தொல்லை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கடனை நீங்கள் அடைச்சும் முடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்டேருந்து பணத்தை எப்படியாவது கறந்துடணும் அப்படின்ட்டு சொல்லி உங்கள்கிட்ட தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க. அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் எதிர்பாலினத்தவர்களின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பாதுகாக்கிறதுக்கே நீங்கள் பிரயத்தனப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் அவஸ்தை நிறைய பட்டாச்சுங்க. ஆனால் இது எல்லாத்தையும், எல்லா கஷ்டத்தையும் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விட்டு போகிற மாதிரி குரு உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாரு இந்த மாதத்துலேருந்து. இந்த மே 1ஆம் தேதி அன்றைக்கி காலை 10:36 குரு பயிற்சி நடக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, வாக்குச்சாதுரியம், ஆரோக்கிய பலம் போன்ற அனைத்து விஷயங்களும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இனி வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சனி இருக்காரே சார், 2ஆம் இடத்துல சனி இருக்காரே அப்படின்னு கேட்டால், எஸ், சனி இருக்கார். சனி பாதிப்பிலிருந்து குரு வெளியில் வந்துட்டார். இதுவே ஒரு பெரிய விமோச்சனம் தான். குரு இருக்கிறது எதிரி வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9, 11 மற்றும் உங்கள் ராசிக்கும் கிடைக்கிறதுனால உங்கள் மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதம் முதல் இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே சமயம் இந்த மாதம் முற்பகுதியில் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு உடல் உபாதைகளை ஏற்படுத்துவார். இந்த 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளார உடல் உபாதைகளை ஏற்படுத்துவார். குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி ஏற்படும். அதாவது சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு சூரியன் சேர்க்கை உங்களுக்கு வியாபார வளர்ச்சியையும் அரசாங்க மதிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ மே 14லேருந்து உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த புதன் நீச்சஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வேலை நிமித்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கோ அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்லாமல் தொழில், வியாபாரம் இதெல்லாம் அமையறதுக்கு உண்டான நேரம். நீண்ட நாட்களாக வேலை இல்லை, நீண்ட நாட்களாக என்னோடய தொழிலை நான் மூடி வச்சுருக்கேன், என்னோடய பிஸ்னஸை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதம் இந்த மே 10ஆம் தேதிக்கு மேலே அந்த தொழிலை திறப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இது மே 1ஆம் தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் மே 10ஆம் தேதிக்கு மேலே அனுகூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கடைசியில் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வீண் செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க மற்றும் வியாபார விஷயத்தில். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது பிரச்சனை இல்லை, சூரியன் இருக்கிறது பிரச்சனை இல்லை, சுக்கிரன் இருக்கிறது பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்திற்கு மாத கடைசியில் 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகும் பொழுது புத்திகாரகன் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசி பிரிவினர், இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே 1, 2ஆம் தேதி மதியம் 2 மணி வரை, அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிலேருந்து ஆரம்பித்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15ஆம் தேதி மதியம் 3 மணி வரை, அதன் பிறகு 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சிக்கலை சந்திக்கக்கூடிய நாட்கள் மே 15ஆம் தேதி மத்தியானம் 3 மணி 25 நிமிஷத்துலேருந்து மே 18ஆம் தேதி காலை 4 மணி 5 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அந்த சனியின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால கணவன் மனைவி உறவில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான எச்சரிக்கை பதிவு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: படிக்கிற குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், வியாபார வளர்ச்சி ஏற்படும்,
உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் தேவையற்ற எதிர்ப்புகள் குடும்பத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணர் ருக்மிணி, கிருஷ்ணர் பாமா ருக்மிணி இவர்கள் இணைந்த கோலத்தில் வழிபாடு செய்வது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். அதில் கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம்னு ஒரு மந்திரம் இருக்குது, சம்மோகன கோபாலன் மந்திரம்னு. அதை இந்த மாதம் முழுவதும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி ஏற்படுதல், திருமண உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், கணவன் மனைவி அந்யோன்யம், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திட சம்மோகன கோபாலன் உங்களுக்கு துணை இருப்பார். உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.